யோகி கேது நட்சத்திரம் மகம், அவயோகி ராகு நட்சத்திரம் சதயம், அதிதேவதை காவல் தெய்வங்க முனியப்பன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா யோகங்களை பற்றி பார்க்க போகிறோம். யோகங்களில் மூணாவதாக வர யோகம் ஆயுஷ்மான். ஆயுஷ்மான் அப்படின்னா வாழ்நாள்னு அர்த்தம். வாழ்நாள்னாக்கா ஆயுள் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். இது ஒரு சுப யோகம். ஜாதர் அதிர்ஷ்டசாலியா? ஜாதருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வருமா? அரசு, கம்ப்யூட்டர், ரியல் எஸ்டேட்டு, இது நன்மையா தீமையா? நண்பர்னால நன்மையா தீமையா? இவங்க நல்லதே செஞ்சால் கூட அங்கே பிரச்சனை தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திருமண வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஜாதர் அதிர்ஷ்டசாலி தான். காலபுருஷனுக்கு 5ல் யோகி நட்சத்திரம் மகம் இருக்கிறதுனால 2க்கு மேற்பட்ட வருமானம் வரும். அரசு, அரசாங்கம், அரசியல் ஒப்பந்தம், கம்ப்யூட்டரு, ஜோதிடம், வாஸ்து, ரியல் எஸ்டேட்டு, மருத்துவம், இந்த துறைகளெல்லாம் அதிக லாபம் கிடைக்கும். சிறு வயசில் தலைமுடி உங்களுக்கு நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு 2 விதமான வருமானம் வரும். அரசு சார்ந்த துறையில் அடைக்காலும் தன்மையும் அவருக்கு இருக்கும். ஜாதருக்கு வேற்றுமொழி பேசக்கூடியவராக இருப்பார். அதாவது 2க்கும் மேற்பட்ட மொழிகளை அவர் கற்று வச்சிருப்பார். தாயாருக்கு வருமானம் இருக்குது, வாடகையும் வரும். எங்கள் வழியில் நடிப்பு, கலை, இலக்கியம், பாட்டு, சினிமா, மருத்துவம், இந்த துறையில் இருக்கிறவங்க இவங்க குழந்தையும் இருப்பாங்க. ஜாதகருக்கு மறைமுகமாக வருமானம் இருக்குது. நண்பர்னால பிரச்சனை தான். அவயோகி கல்வியில் சிறப்பாக இருக்கும். தந்தையின் மரணம் விமர்சனத்தில் இருக்கும். ஜாதருக்கு ஆயுள் கண்டம் இருக்குது. எந்த ஒரு ஜாதருக்கும் 3ஆம் இடம் அவயோகியாக இருந்தாக்க தற்கொலை எண்ணம், இல்லாட்டி நோயினால் பிரச்சனை, திடீர் மரணம், இதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9க்கு 3ஆம் இடம் அவயோகியாக இருக்கனால தந்தை தாய் மீது அதிக பற்றோடு இருப்பார். ஆனால் தாயார் அவங்கள மதிக்க மாட்டார். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தான் இருக்கும். 2வது குழந்தைக்கு பிரச்சனை, அல்லது 2வது குழந்தை 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறக்கும். சொத்து அமையும், ஆனால் முன்னேற்றம் இருக்குது. பூர்வீக சொத்தால் பலன் இருக்குது. அழகான வீடு இருக்கும். தாயாரோட பேரை தான் வைப்பாங்க. கால அறுவை சிகிச்சைக்கு உள்ளாகும். ஜாதருக்கு சனி, செவ்வாய், ராகு இந்த திசையில் நன்மை தான். முன்பாதி நல்லது செய்யாது, பின்பாதி நல்லது செய்யும். ஜாதருக்கு அடுத்தவங்களுக்கு நன்மை செஞ்சாலும் அது தீமையை தான். எதிரி போல் பார்ப்பாங்க. ஜாதரு முரட்டுத்தனம், அலட்சியம், பிடிவாத குணம் இருக்கும். பேராசையும் இருக்கும். சிம்மத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மை செய்யும். பூரம், உத்திரம், இவங்க குடும்பத்தில் சிம்மம், தனுசு, மேசம் இது ராசியாவோ லக்னமாவோ வரும். கும்பம், மிதுனம், துலாம் அவயோகி இதுவும் குடும்பத்தில் ராசி லக்னமாக வரும். இவங்க குடும்பத்தில் பேரில் முதல் எழுத்து இல்லாட்டி இன்சியல் இந்த மாதிரி என்ன எழுத்து வரும்னா AMS. குடும்பத்தில் இந்த மாதிரி பேர் வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஆயுஷ்மான் அப்படின்னா சிம்மம், எஸ் அப்படின்னா கும்பம், KAMSK இந்த எழுத்து முதல் எழுத்தாக வரும். எஸ் திதி சூன்யமாக இருந்தால் நன்மையே. வழிபாடு காவல் தெய்வங்கள் முனியப்பன், கருப்பராயன் சிறப்பு. மதுரை வீரன் ஐயப்பன் நன்மை செய்யும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சௌபாகியம் அப்படின்ட்டு அந்த யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். வணக்கம்.